நாகர்கோவிலில் மிக பிரம்மாண்டமான தீபாவளி ஆஃபர். நம்ம ராயல் பர்னிச்சரில் அனைத்து மர பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில். கஷ்டமா இருக்கு. இன்னொன்று கண்டிப்பா அடுத்த பாதிக்கப்பட்ட அந்த மக்களை சந்திக்கிறது அது கண்டிப்பா நாளைக்கோ விரைவில் எங்களுடைய பொதுச்சாளர் வாயிலாக என்னவோ அதை பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பது எல்லா விஷயத்தையும் எங்களுடைய பொதுச்சாளர் வாயில அறிவிப்பாங்க. இந்த பத்திரிகை நண்பர்கள் ஒரு சின்ன வேண்டுகோள், தயவு செய்து நீங்க இந்த மாதிரி அனௌன்ஸ்டா நிக்காதீங்க. நீங்க எல்லாம் நிக்கிறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் கண்டிப்பா சொல்லுவோம். இந்த மாதிரி அனௌன்ஸ்டா நிக்காதீங்க. ரொம்ப நேரம் நீங்க காத்துட்டு இருக்கீங்க, அது நிக்க வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட 16 நாட்களா கட்சியினுடைய செயல்பாடுகள் எதுவுமே பெருசா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இப்ப இதன் பிறகு கட்சியினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கும், குறிப்பா அந்த கரூர் மக்களுக்கு அந்த நிவாரணம் வழங்குவது தொடர்பா இப்ப நீடிச்சுக்கிட்டே வருது. இல்ல, நிவாரணம் வழங்குவது தொடர்பா கண்டிப்பா இன்னும் ஒரு சில நாட்களில் எங்களுடைய பொதுச் செயலாளர் வாயிலாக எல்லா அறிவிப்புகளும் எந்த இடம், எந்த தேதி, எந்த இடம், எங்க எல்லாமே எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எந்த விதத்திலும் எங்களுடைய கட்சி பணிகள் அங்கங்கே தொய்வு இல்லாமல் நடந்துட்டு இருக்கு. என்ன இந்த மிகப்பெரிய துக்கத்திலிருந்து நாங்கள் எந்த நிகழ்ச்சியும் செய்யாமல் இருக்கிறோம். அது கண்டிப்பாக இன்னொரு ஒரு சில நாள்ல எங்களுடைய பொதுச் செயலர் வாயிலாக இது அறிவிக்கப்படும். கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எப்ப சார் எதிர்பார்க்கலாம்? விரைந்து இல்ல கண்டிப்பாக இந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த பிறகுதான் நாங்கள் எங்களுடைய எந்த விஷயத்தையும் நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் யோசிக்கவும் முடியும். ஏன்னால் அதுதான் எங்களுடைய முக்கியம், அதுதான் எங்களுடைய பிரயாரிட்டி. சந்திச்ச பிறகுதான் நாங்கள் அடுத்த நகர்வுகளை இருக்கும். 17ஆம் தேதி போறது கன்ஃபார்முங்களா? இல்ல, ஒரு 2 நாள் இருங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லா கட்சியை விட எங்களுக்கான சிக்கல் அங்கங்கே இடம் கிடைப்பது எல்லாமே நாங்கள் நிறைய பிளான் பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் ஒரு நாள் 2 நாள் பொறுத்துக்கோங்க. அதுக்குள்ள அறிவிப்புகள் எங்களுடைய பொதுச்செயலாளர் மூலமாக இல்ல கண்டிப்பா ஒரு சில நாள்ல நாங்க ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. நாங்க கண்டிப்பாக அறிவிப்போம். நன்றி. எல்லாரும் நீங்க காலையில இருந்து காத்துட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு கிளம்பி போகலாம். நன்றி. தவிக தலைவர் விஜய் கரூர் செல்வது குறித்து ஓரிரு நாட்களில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தகவலை வெளியிடுவார் என்று அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு நிர்மல்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்ததை பார்த்தோம். நாகர்கோவிலில் மிக பிரம்மாண்டமான தீபாவளி ஆஃபர். நம்ம ராயல் பர்னிச்சரில் அனைத்து மர பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில்.